மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை மச்சிக்கொள்ளி பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் உலா வந்த ஆண் காட்டு யானையானது தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. பாக்கு மரத்தை சாய்த்தபோது மின்கம்பிகள் அறுந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக அந்த ஆண் யானை உயிரிழந்திருக்கிறது. அது குறித்தான அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உணவு தேடி ஊருக்குள் வந்த யானை பாக்கு மரத்தை சாய்த்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை மச்சிக்கொல்லி பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் வந்த ஆண் காட்டு யானை பாக்கு மரத்தை சாய்த்தபோது மின்கம்பிகள் அறுந்து விழுந்து மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஞானசேகர். வணக்கம் ஞானசேகர், இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? மின்சாரம் பாய்ந்து யானை உயிரிழந்திருக்கிறது. அந்த உரிய அனுமதி பெற்றுதான் அங்கு மின்சார கம்பிகள் அமைக்கப்பட்டதா? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் உணவு தேடி ஊருக்குள் உலா வருவது அதிகரித்துள்ள நிலையில் குறிப்பாக பந்தலூர் மற்றும் தேவர்சோலை சிறிமதுரை பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கூடலூர் அடுத்த மச்சிக்கொல்லி பகுதியில் உலா வந்த காட்டு யானை அப்பகுதியில் உள்ள ஒரு பாக்கு தோட்டத்தில் ஒரு பாக்கு மரத்தை சாய்த்துள்ளது. அப்பொழுது பாக்கு மரம் மின்சார கம்பி மீது விழுந்து மின்கம்பி சாலையில் விழுந்தது. அப்போது காட்டு யானையின் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் காட்டு யானை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இப்பகுதிக்கு தெருவிளக்கு மற்றும் வீட்டு உபயோகத்துக்காக வரும் மின்சார கம்பியில் இந்த பாக்கு மரமான விழுந்துள்ளது. இது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.